அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் உச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தான் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவை எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதியார் உடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளுவீர் என்பதே. உட்காருங்கள். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. Praise the Lord. சத்தமே காணுமே. Praise the Lord. ஒரு ஆர்சி ஃபாதர் ஒருத்தர், அது வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. திருச்சியில் இருக்கிறாரு, பார்த்துருக்கீங்களே. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் வந்துட்டு வெக்க பண்ணங்க. அவர் சொல்கிறாரு, பிசாசை ஓடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவனுக்குள்ளே இருக்கிற கிரியை அவனை உட்கார விடாதுன்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? பெந்தைகோஸ்தே பாஸ்டர் சொல்கிறாரு, ஆர்சி ஃபாதர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஜனங்களே என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் கிழிப்பார். அவர் அல்லேலூயா கெட்ட வார்த்தை இல்லையா, நல்ல வார்த்தையா? நீ சொன்னாதானே, வாயை திறக்க மாட்டியே. ஜனங்களை பேச வைக்கிறார். நீ என்னத்தான் சொல்லு, நான் இப்படி தான் இருப்பேன், என்ன மாற்ற முடியாது, என்னை அசைக்க முடியாதுன்ற மாதிரி நீங்கள் பார்க்குற பார்வை இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆண்டவருடைய நாமத்தை உங்கள் வாயினாலே நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்கள். அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை சொல்ல 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 கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, உலக நாடுகளுக்காக விசேஷமாக ரஷ்யாக்காக ஜெபிப்போம். ஜப்பான், இன்னும் அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் கூட சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று தினத்தில். என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொரு காரியங்களையும், ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறப்பட்டு வருகிறதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஜனங்களுக்கு நிர்விசாரம், கர்த்தரை தேடுகிறதில்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதிலே அலட்சியம். ஆனால் கர்த்தர் இன்னும் நம்மேல் எப்படி இருக்கிறாரா? அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, தேசத்தின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். 15ஆம் தேதி என்ன?
ஆகஸ்ட் 15 குடியேற சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே, எனக்கு காதில் போட்டு கேட்க மாட்டேது. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சுதந்திர தினம். மாரியப்பன் முன்னாடி உட்கார்ந்தாலும் நல்லா சத்தமாக சொல்கிறேன். சுதந்திர தினம். எல்லாருக்கும் சுதந்திரம் கிடச்சிச்சா? நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக போயிட்டு வராங்களே. சுதந்திரம் அடைந்தாயிற்று. ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில் சுதந்திரமாக இரவு 10 மணிக்கோ 11 மணிக்கோ பெண்கள் என்ன பண்ண முடியல, போக முடியல. ஆனால் பேசி கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர இந்தியா என்று சொல்லி. நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். தேசங்களின் பாதுகாப்பிற்காக, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, தேசத்தின் நன்மைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேசத்தின் தலைவர்களை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்க வேண்டும். உலக நாடுகளுக்காக இந்த நாட்களிலே அந்த ரஷ்யாவுக்காக, ஜப்பான், இன்னும் அமெரிக்க நாடுகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அந்த நாட்களிலே, அந்த இடங்களிலே சமாதானத்தை தர வேண்டும். ஒவ்வொருவரும் பயத்திலே அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். எந்த நிமிஷத்தில் என்ன நடக்கும் தெரியாது. 8.8 ரெக்டர் அளவில் ரஷ்யாவில் நடந்தது, ஜப்பானில் நடந்திருக்குது, இன்னுமாக அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே நடந்திருக்குது. 8.7 இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்னும் நம்மை நினைத்து நம்ம தேசத்தை கண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி தலையை தாத்தி ஜெபிப்போமா. நான் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் இணைந்து ஜெபித்தால் தான், 2 கை தட்டினா தான் ஓசை வரும் இல்லையா? ஒரு கையில் ஓசை வராது. நீங்களும் இணைந்து, ஆண்டவரே ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் ஏற்பட்ட அந்த பயங்கரமான ஆண்டவரே நிலநடுக்கத்தின் நிமித்தமாக சுனாமி எச்சரிக்கை, அதை தொடர்ந்து ஆண்டவரே அங்குள்ள அனைத்து நாடுகளுக்கும் 10 நாடுகள் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் பீதியில் ஆண்டவரே கர்த்தாவே என்ன நடக்குமோ என்று சொல்லி அவர்கள் பயத்திலே மூழ்கி இருக்கிற இந்த நாட்களில் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உயிர் சேதங்கள், பொருட்சேதங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாரத தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு, இன்னும் எங்களுடைய மக்களுக்கு ஆண்டவரே சுதந்திரம் இல்லையப்பா. ஆண்டவரே சந்தோஷமாக இரவு நேரங்களில் பிரயாணிக்க, ஆண்டவரே கர்த்தர் வாகனங்களிலே செல்வதற்கு எந்த ஒரு ஆண்டவரே இன்னும் சுதந்திரம் இல்லை. ஆண்டவரே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற இந்த நாட்களில் உம்முடைய கரம் இருந்து எங்கள் தேசத்தையும் தேசத்தில் உள்ள தலைவர்களையும் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. சுவாமி விசேஷமாக எங்களுடைய மிஷனரிகள், அவருடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், க்ளோரி டு காட். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். வருகிற ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது செவ்வாய்க்கிழமையில் நம்முடைய சபையில் விடுதலையின் கூடுகை நடைபெறுகிறது. நீங்கள் வர கூடுமானால் வந்து கலந்து கொள்ளுங்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி 7 மணி முதல் 8:30 மணி வரைக்குமாக இந்த விடுதலையின் கூடுகை நடைபெறும். ஆகையால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 15ஆம் தேதி நாம் விஸ்வவாணியிலிருந்து ஒரு மிஷனரை தாங்கி வருகிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி MCC சேத்பட்டில் இருக்கிற மேல்நிலை பள்ளியில் ஹேரிங்டன் ரோடில் இருக்குது. அங்கு ஒரு 30 மிஷனரிகள் பங்கேற்கிறாங்களாம். அதில் தரிசன கூடுகை நடத்தி வருகிறார்கள். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களிலிருந்து 30 மிஷனரிகள் அங்கு பங்கு பெறுகிறார்கள். ஆகையால் அந்த நாளில் நீங்கள் போகக்கூடுமானால், உங்களுக்கு நல்லா தெரியும் MCC ஸ்கூல் எங்கே இருக்குது, சேத்பட்டில் இருக்குது. ஆகையால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரைக்குமாக பணித்தள ஊழியர்களின் சாட்சிகள், தரிசனமூட்டும் செய்திகள், தேசத்திற்கான ஜெப நேரங்கள், சிலுவை வீரர் கீதங்கள், பணித்தள படக்காட்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் கண்டு அனுபவிக்கலாம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. மதிய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். அதற்குரிய பதிவு கட்டணம் ரூபாய் 50 என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. வருகிற பரிசுத்த ஓய்வு நாள் 17ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய அன்பு சகோதரர் சம்பத் சாம்ராஜ் அவர்கள் நம் மத்தியிலே, அவருடைய குடும்பம் நம் மத்தியிலே இருப்பார்கள். அவரும் அவருடைய மகனும் மருமகளும் நம் மத்தியிலே இருப்பார்கள். ஆகையால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் சொல்லி மற்றவர்களை அழைத்து வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. நான் முன்பு சொன்னதுபடி வருகிற 18ஆம் தேதி, இந்த மண்டே இல்லாமல் அடுத்த மண்டேயிலேருந்து நமக்கு இந்த 2வது கட்ட உபவாச நாட்களை நாம் நியமித்து அதை ஆசரிக்க இருக்கிறோம். 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரைக்குமாக இந்த உபவாச நாட்கள் நடைபெறும். காலையில் ஜப நடைபெறும். மாலையில் இதற்கான விசேஷித்த கூடுகள் 7 மணி முதல் 8:30 மணி வரைக்குமாக நடைபெறும். ஆகையால் நீங்கள் இதை கலந்து கொள்ள உங்களை கூட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் அன்பு தாயார் கௌரி அம்மா இருக்கிறாங்க. அவங்க நேற்று இரவு ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஐயா யாரும் பாடுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. யாரும் பாடலம்மா அப்படின்னு சொன்னேன். நான் பாடட்டுமா என்று கேட்டார்கள். அவர்கள் இப்பொழுது பாடும் பொழுது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, ஊழியத்திற்காக நாம் காணிக்கைகளை சேகரிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உண்டு. நெஞ்சத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு. உலகினில் அமைதி தேடி உறமல் பலரும் உண்டு. நெஞ்சத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றும் உலகம், மாயைதான் நிழல் போன்ற மாயையான ஜீவ காலம் குறுகியதே. நேற்று வரை நடந்ததெல்லாம் காணல் நீராய் கடந்திட்டதே. நிழல் போன்ற மாயையான ஜீவ காலம் குறுகியதே. நேற்று வரை நடந்ததெல்லாம் காணல் நீராய் கடந்திட்டதே. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றும் உலகம், மாயைதான் சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை. சோகம் தன்னை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றும் உலகம், மாயைதான் நம்பிக்கை இழந்திடாதே, நாள் உனக்கு அருகில் உண்டு. இயேசுவை நீ மறந்திடாதே, என்றும் அவர் துணையும் உண்டு. நம்பிக்கை இழந்திடாதே, நாள் உனக்கு அருகில் உண்டு. இயேசுவை நீ மறந்திடாதே, என்றும் அவர் துணையும் உண்டு. நம்பாதே உலகை, நம்பாதே நம்பிய நீ மோசம் போகாதே. சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை. சோகம் தன்னை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றும் உலகம், மாயைதான். அவங்களுக்கு வயசு 78. உங்கள் வாய்ஸுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி சார். 78 வயசில் நான் எப்படி பாடுவேன். ஆனால் பாருங்கள், கர்த்தர்
தமது பிள்ளைகளை வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நிற்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அம்மாக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கிற உதாரத்துவமான காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மியான காலை வேளையிலும் இந்த 2வது ஆண்டவரை பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை நேர் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவளை ஆசிர்வதியும். நல்ல சரீர சுகபலன் ஜீவன் ஆயுசை கூட்டி கொடுத்தீர். உம்முடைய சமூகத்தில் வந்து அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே மனப்பூர்வமான காணிக்கைகளை அவர்கள் செலுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் கொடுக்க முடியாத உள்ளங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீர் சொன்னீர் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது நீ வெறும் கையனாய் வரக்கூடாது என்று சொன்னீரப்பா. நம்முடைய பிள்ளைகள் தங்களால் இயன்றதை தெய்வ சமூகத்தில் படைத்து அதன் ஆசீர்வாதத்தை தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்திற்காகவும் பெற்றுக்கொள்ள தெய்வன் அனுக்கிரகம் செய்வீராக. சகல துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் தேவைகள் அநேகம் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், நம்முடைய சபை ஒயிட் வாஷ் பெயிண்டிங் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக 1,20,000 1,20,000 ஆகிறது என்று சொன்னேன். கடந்த திங்கட்கிழமை ஒரு சகோதரன் 10,000 rupees அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கொடுத்து இந்த காரியத்தில் உதவி செய்யுங்கள். நம்முடைய சபையின் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. நான் பேங்க் பேலன்ஸு என்னுடைய கேஷ் பேலன்ஸை சொன்னீங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சபை போய் கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் நம்முடைய கரங்களை விரித்து கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளின் படிப்பு, மற்ற காரியங்களுக்காக நாம் செலவு செய்கிறோம். என்னுடைய கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா? பெட்டி கேஷ் 1,400 பேங்க் பேலன்ஸ் 9,000 rupees. கிருபை ஜெபனுடைய பேங்க் பேலன்ஸு இன்னைக்கு 9,000 rupees. அப்போ டோட்டல் எவ்வளோ ஆகுது? 10,400. நீங்கள் அனைவரும் உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் இன்னும் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த அந்தஸ்து, ஆண்டவர் கொடுத்த உயர்வு. அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், எத்தனை முறை சொல்லினாலும் அது சலிக்காது. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் கொடுத்த நன்மைகளிலிருந்து ஒரு பகுதியை ஆண்டவர் கேட்கிறார். அது கர்த்தருக்குரியது என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருக்குரியதை நீங்களும் நானும் வஞ்சித்து வைத்தால் அது நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் சாபமாய் அமைந்துவிடும். ஆகையால் தான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்து மனப்பூர்வமாய் தசம பாகங்களிலே காணிக்கைகளிலே உண்மையாக இருங்க. அநேகர் காணிக்கை போடுகிறதில்லை நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு காணிக்கைகளை கொடுத்து அனுப்பாமல் இருக்கிறீர்கள். சின்ன வயசில் விதைக்கிறது தான் அவன் பெருசாகும்போது கர்த்தருக்கு என்று கொடுப்பான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம். நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு கரங்களில் கொடுத்து பழகினா தான் அவர்கள் வளர்ந்து வரும்போது கர்த்தருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நானே போடுறதில்ல அப்படின்னு சொல்லாதீங்க. அதான் சொல்கிறார் ஆண்டவர், நீ தெய்வ சமூகத்தில் வரும்பொழுது வெறும் கையனாய் வராது. அது 2 அர்த்தம் இருக்குது. 1, இந்த வேத புத்தகத்தை சுமக்காமல் வராது. 2, அவனவனுடைய பலத்தின்படி. உனக்கு நமக்கு வந்துட்டு நம்முடைய ஸ்டாண்டர்ட் தெரியும் இல்லையா? என்னால் இவ்வளோ கொடுக்க முடியுன்றது நமக்கு தெரியும். அப்போது அப்படிப்பட்ட காரியங்களை நான் மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அதான் சொல்கிறேன், மல்கியா 3 அதிகாரத்தில், நீங்கள் தசம பாகங்களை பண்டக சாலையில் கொண்டு வந்து போடுங்க, அதனால் உங்களை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள்னு சொல்கிறார். என்னை செக் பண்ணி பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கனா இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். அப்போது கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருந்த சின்ன காரியத்தில் நாம் உண்மை இல்லாமல் இருக்கிறோம்.
கர்த்தருக்காக நீங்கள் கொடுங்கள். நான் சொன்னேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த விதத்தை நான் சொல்லியிருக்கேன். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. சரியா? ஓகே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் நான் வியாழக்கிழமை உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நம்ம அநேகரை என்னுடைய நண்பன் என்று சொல்கிறோம் இல்லையா? சொல்கிறீங்களா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? என் ஸ்நேகிதன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, ஸ்நேகிதி அப்படின்னு சொல்கிறோம். அதை போல் ஆண்டவர் கூட ஒரு மனுஷனை பார்த்து ஸ்நேகிதனே என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு. யாரை பார்த்து சொன்னார்? அது கரெக்டு, ஓகே, ஆபிரகாமை பார்த்து சொன்னார். இன்னொரு கட்டத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு. யாருங்க? யூதாஸ். ஆதியாகமம் 26 அதிகாரம் 50 வசனம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, யூதாஸு ஆண்டவராகிய இயேசுவை காட்டி கொடுக்க வருகிறான். அப்போ அவன் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்? நான் யாரை முத்தம் எடுக்கிறேனோ அவரை நீங்கள் என்ன பண்ணால் பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவங்க வந்தாங்க. 26 அதிகாரம் 50 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் என்றார். அப்போது எதுக்கு வந்தார்? ஆண்டவரை காட்டி கொடுக்க வந்தார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இங்கு ஒரு சிநேகிதனே என்று சொல்லுகிறார். சகோதரி சொன்னாங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாராம்? என் சிநேகிதன் என்று சொன்னார். கர்த்தர் அவனை நேசிக்க காரணம், சிநேகிதன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? வேதவசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 நாளாகமும் 20 அதிகாரம் 7 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். 2 நாளாகமும் 20 அதிகாரம் 7 வசனம். என் சிநேகிதனாகிய ஹல்லேலூயா, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு. ஏசாயா 41:8 கூட வாசி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்க. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை சொல்கிறார், அவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நமக்கு நிறைய இந்த உலகத்தில் நாம் வசிக்கிற இடங்களில், நம்முடைய குடும்பங்களில், மற்ற காரியங்களில், அநேக நாம் வேலை செய்கிற இடங்களிலே நமக்கு சிநேகிதர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் தன்னால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டியை பார்த்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே. என்னுடைய சிநேகிதன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது 5 காரியங்களை நான் கண்டு கொண்டேன். அந்த காரியங்களை நாம் சுருக்கமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 12:1-4 என்ன சொல்லுது பாருங்க. எஸ், புறப்பட்டு போ, சரி, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை நான் என்ன பண்ணுவேன்? சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4 வசனம் பாருங்களேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன பண்ணானா? புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். போதும். அப்போ முதல் காரியம், ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்ததுக்கு முதல் காரணம் என்னங்க? கீழ்ப்படிதல்.
மேல் படிக்க முன்ன எப்படி இருங்க, கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அவன் கடந்து போகும்பொழுது ஆண்டவர் சொல்றாருல, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ எத்தனை குழந்தை இருந்துச்சு ஆபிரகாமுக்கு சொல்லுங்க? ஒரு எறும்பு கூட கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து போகிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு? உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல் காரியம், ஆண்டவர் அவனை சிநேகிதன் என்று அழைப்பதற்கு முதல் காரணம் என்னங்க? கீழ்ப்படின. ஒரு சம்பவத்தை சாமுவேல் சொல்லுகிறதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுங்களேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வான தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ என்று சொல்லப்பட்டான். சாராள் நவ்ரோஜ் அவர்களை குறித்து யாருக்கெல்லாம் தெரியாது? சாராள் நவ்ரோஜ்னா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாருக்கும் தெரியாமல் இருக்கு. அவர்களை ஆண்டவர் 16 வயதில் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் அப்போலாம் சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து டிபிஎம் ஆக்கிட்டாங்க. அப்போது சிலோன் பெண்டிகாஸ்டல் சர்ச் என்று இருந்துச்சு. அதில் தான் அவர்கள் இருந்து அவர்கள் ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அவர்களை ஆண்டவர் சொல்கிறாராம், நீ என்னுடைய கனமான ஊழியத்தை செய்யும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவங்க எதில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் பெரிய ஆஃபீஸராக அவர் பொறுப்பேற்று தன்னுடைய அலுவலகத்திலே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இந்த இடத்துல நீ உட்காரக்கூடாது, நான் உன்னை வேறு இடத்துக்கு மாற்றுகிறேன் என்று சொன்னாராம். என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க? அவருடைய தகப்பனார் 10 வயது அவர்கள் இருக்கும்போது அவர்கள் மரித்து விட்டார். அவருடைய தாய் அவரோடு கூட பிறந்தவர்கள் 4 பேர். அவருடைய தாயார் ஒரு ஆசிரியராக வேலை செய்து கொண்டு தன்னுடைய 4 பிள்ளைகளையும் அவர்கள் வளர்த்து கொண்டு எல்லா காரியங்களும் ஆண்டவர் அவர்களுக்கு அனுக்கிரகமாய் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் இவர்கள் நல்ல வேலையில் இருக்கிறார்கள். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறது என்பது பெரிய காரியம் இல்லையா? ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சிங்கிள் நயா பைசா இல்லாமல் கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவங்க அந்த வேலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய ஊழியத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போது அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்களாம். அப்போ அம்மா சொல்லிட்டாங்களாம், வேண்டாம், நீ என் கூட தான் இருக்கணும். நீ சிலானுக்கு அவங்கள சொல்லிட்டாங்களாம். சிலான் பெந்தகோஸ்து சபையில் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னேன்ல. அப்போது அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, நீ சிலான் பெண்டிகாஸ்டில், அதனால் ஸ்ரீலங்காவில் சென்று நீங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஜோம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, பிரதிஷ்டை பண்ணிட்டார். அவங்க சிஸ்டரை என்ன பண்ணிட்டாரு, நீ இங்கே இரு, சென்னையிலே இரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அவருடைய தாயினிடத்தில் வந்து சாராள் நவ்ரோஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அம்மா, நான் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஆகையார் சிலோன் தேசத்துக்கு நான் போகிறேன். அப்படின்னா வேலை அப்படின்னு கேட்டாங்களா? இல்லைம்மா, ஆண்டவர் அழைச்சிட்ட பிற்பாடு இந்த வேலையை நான் செய்ய முடியாது, வேலையை ராஜினாமா கடிதத்தை நான் கொடுத்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவொடனே ரொம்ப கோவப்பட்டாங்களா அவங்க அம்மா. ஏன் கோவப்பட்டாங்க? அவருடைய சூழ்நிலை அப்படி. 4 பெண் பிள்ளைகள் ஐயா, அவங்க ஒரு ஆசிரியை, அந்த 4 பிள்ளைகளையும் படித்து ஆளாக்கி விட்டாங்க. அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர்கள் ராமேஸ்வரம் போவதற்காக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களாம். அவங்க நினச்சாங்களாம், அம்மா கூட பிறந்தவங்க என்னுடைய சகோதரிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், என்ன பண்ணுவாங்க, வழி அனுப்புவாங்க. நான் எங்கே போகிறேன்? ஊழியத்துக்கு போகிறேன்.
அதனால் என்னை வழி அனுப்புவாங்கன்னு சொல்லி காத்துட்டே இருக்கிறாங்களாம். ஒருத்தர் கூட வரலையா. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த பாடலை பாட செய்தாராம். என்ன நினைக்கிறீங்க? என்ன பாட்டுன்னு நினைக்கிறீங்க? என்ன பாட்டு பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பாரிக்க இயலா தேவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பாரிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அப்பொழுதுதான் இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தாராம். 16 வயசுலேருந்தே அவங்க பாடல்களை இயற்றி பாடுவாங்களாம். அவங்களுக்கு அநேக அவார்ட்ஸ் அவங்களுக்கு குவிந்திருக்கு. 385 தமிழ் பாடல்களையும் 9 ஆங்கில பாடல்களையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 75வது வயதில் தேவன் அவர்களை அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மை பார்த்து ஆண்டவர் அழைப்பாரானால், ஐயோ என்னங்க ஊழியம்மா, ஊழியத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி என் கரத்தை பிடித்த தேவன் இதுவரைக்கும் என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ஆகையால் ஆபிரகாமை சிநேகிக்க முதல் காரணம் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நான் விளக்க விரும்பவில்லை. ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொன்னார். வேதம் சொல்வது 3ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகாலமே எழுந்திருந்தான். தன்னுடைய மனைவிடத்திலே அதை குறித்து அவன் சொல்லவில்லை, கலந்து ஆலோசிக்கவில்லை. அவன் அதிகாலமே எழுந்து சேனம் கட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டான். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12-18 இந்த 2 வசனம் மொத்தம் வாசிங்க. போடாதே. எஸ், ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று 18ஆம் வசனம் வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். ஆமென். முதல் காரியம், கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதே என்று அழைப்பதற்கு முதல் காரணம் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல காலையில் எழுந்த உடனே யாரை தேடணும்? என்கிட்ட இப்போ மொபைல் இல்லை, இப்போ அதை அங்கே கொடுத்துட்டேன். காலையில் நம்ம ஜனம் எழுந்த உடனே எதை தான் பார்க்குறான்? என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, என் முகத்தை தேட. நான் சொன்னேன், போன 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லை, ஆபிரகாம் லிங்கனை குறித்து நான் சொன்னேன். ஆண்டவரை பார்க்காமல் அவர் மனுஷனோடு பேசுவதில்லை என்று சொன்னார். யார் அவர்? அமெரிக்க ஜனாதிபதி. அமெரிக்க ஜனாதிபதிக்கு டைம் இருக்குது, ஆனால் நமக்கு இன்னும் இல்லை, நோ டைம். காலைல பைபிள் வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணிங்களா? நான் சர்ச்சுக்கு வந்ததே பெரிய காரியம், இதில் வேற பைபிள் வாசித்தியா, ஜெபம் பண்ணியா? ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என்ன தேடுப்பா,
தேடுங்கள், அப்போது உங்களுக்கு கிடைக்கும், கண்டடைவீர்கள் என்று சொன்னார். இரண்டாவதாக, ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதனே என்று சொன்னதற்கு காரணம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 33 வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அந்த சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிடலேன். சோதோம் குமாரா என்று பட்டணம் இருந்தது இல்லையா? தெரியும்ல. அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியாதா? ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார். அப்போ ஆண்டவர் ஒரு காலகட்டத்தை வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவரை பற்றி நமக்கு தெரிஞ்சது என்ன? நம்ம தெரிஞ்சது என்ன? இயேசு அன்பானவர், இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ள தகப்பன். அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லைங்க. எல்லாமே உண்மைதான். ஆனால் இன்னொரு வசனம் கூட இருக்குது. ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கங்க? 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் செல்லலைனாக்கா அந்த நாணயத்தை யாருன்னா வாங்குவானா? வாங்க மாட்டான். அப்போது என் ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயை உள்ளவர், அவர் எல்லாமே நல்லவர் தான். ஆனால் நாணயத்தின் மறுபக்கம் சொல்லுது, என் ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இட்ஸ் எ கன்சியூமிங் ஃபயர். அதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. முதலாவதாக அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். ரெண்டாவது அவன் ஜெபிக்கிறவனாய் மாறினான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஜனங்களை நான் அழிச்சே போடுவேன்றார். சோதோம் குமாராவை நான் என்ன பண்ணுவேன்? அழித்தே போடுவேன்னு சொல்கிறார். அப்போ தான் போய் நிற்கிறாரு. நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் கேட்குறாரு, முதல் வசனத்திலேருந்து 23 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் கேட்குறாரு, ஆண்டவரே, பட்டணத்தில் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள் என்றால் இந்த பட்டணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழிக்காமல் இருப்பீங்களாப்பா? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். இது எதை குறிக்கிறது? கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதனே என்று அழைப்பதற்கு இரண்டாவது காரணம், அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் இருந்தான். எனக்காகவே, என் பிள்ளைக்காகவே நான் ஜெபிக்கிறது இல்லை, அப்புறம் மற்றவங்களுக்காக நான் எங்கே ஜெபிக்கிறது? இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், உன் குடும்பத்துக்கு ஜெபிக்கணும், உன் பிள்ளைக்கு ஜெபிக்கணும். அது உன்மேல் விழுந்த கடமை. ஆனால் பிறருக்காக ஆண்டவர் சொன்னார், ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து ஜெபிங்க. தேசத்துக்காக, தேசத்தில் காணப்படுகிற அருவருப்புகள், தேவன் விரும்பாத காரியங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ மற்றவர்களுக்காய் ஜெபிக்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 50லிருந்து அப்படியே இறக்கி 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 வந்து கடைசி 32ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான் நிமித்தம் அதை என்றார். சோதோம் குமாராவை ஆண்டவர் அழிச்சாரா இல்லையா? அழிச்சார். அப்போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 10 பேர் கூட என்ன பண்ணல, அதில் நீதிமான்கள் என்று அழைக்கப்படவில்லை. அப்போது கர்த்தருடைய பிள்ளையே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது யாருடைய கரத்தில் இருக்குது? நம்முடைய கரத்தில். நம்முடைய குடும்பங்களில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வம்சாவளியில் நம்ம கூட பிறந்த சகோதரன் கூட இன்னும் ஆகலை, இன்னும் ரட்சிப்புக்குள் வரலையே. ஆண்டவருடைய நாமத்தை நாம் பறைசாற்றுகிறோம். ஆனால் இன்னும் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பெற்றோர்கள், நம் உடன் பிறந்தவர்கள் கூட இயேசுவின் அன்பை இன்னும் ருசிக்காமல் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெப ஆவியை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் நம்மிடத்தில் போட வேண்டும். இரண்டாவதாக, முதல் காரணம், ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிதனே என்று அழைப்பதற்கு முதல் காரணம் என்னங்க? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். இரண்டாவதாக அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். யாருக்கு?
தனக்கு ஜெபித்தானா? தன் குடும்பத்துக்கா, தன் பிள்ளைக்கா? ஆனால் அவன் மற்றவர்களுக்காய், தேசத்துக்காய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டீங்களே, 50 நீதிமான்லேருந்து 10 நீதிமான் வரைக்கும் பேசிட்டேன். கடைசி வசனம் பாருங்களேன். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் என்று சொல்ல. மூன்றாவதாக 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை சிநேகிதனே என்று சொல்வதற்கு அழைத்ததுக்கு காரணம், வாசிங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18லேருந்து 20 வசனங்களை வாசிங்க. அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க. மூன்றாவதாக கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதனே என்று அழைப்பதற்கு காரணம், அவன் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாயிருந்தான். அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலைங்க, ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனால் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தான். சாலமீன் ராஜா மெல்கிசேதேக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்குறான்? அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு வைக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். கொடுக்கிறவர்களாய் மாறுங்க. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி ஆண்டவர் கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. நம்ம ஆண்டவர் கஞ்ச பிசினார் இல்லைங்க, இல்லையா? நம்ம கொடுத்தா தொட்டுக்க தொடச்சிக்க அப்படின்னு இருக்கோம். என் ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு இடத்திலும் போய் நாம் கை ஏந்தக்கூடாது. நான் ஊழியத்துக்கு வந்த முதல் நாள், அது வர்றதுக்கு முன்னாடியே கேட்டேன், ஆண்டவரே, ஒரு இடத்திலும் போய் நான் என்னுடைய கஷ்டத்தை சொல்லி ஒரு நாளாக உதவி கேட்கக்கூடாதப்பா. அப்புறம் தெரியாது எனக்கு கிருபை ஜபீடுலாம் வரோம் அப்படின்னு தெரியாது. இப்போ கிருபை ஜபீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டுக்கு நான் வரேன்? எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலே எனக்கு பண தேவைகள் இருந்தது. ஆனாலும் ஒரே ஒரு பெட்டிஷன், எங்கே போடணும்? அங்கே வந்துட்டு பேங்க் பேலன்ஸு 9,000 இருக்குமா? சர்ப்ளஸாக இருக்குமா? அவருடைய பேங்க்கில் என்னைக்கும் கஜானா எப்படி இருக்கும்? நிரம்பி வழியும். என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆகையால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. இந்த தேவைகள் சந்திக்கப்படும். Glory to God. இந்த மாதத்து தேவைகள் 1,30,000 ரூபாய். ஆனால் கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு கொடுப்போம். இந்த ஆபிரகாம் சகலவற்றிலும் தசமபாகம் கர்த்தருக்கு கொடுத்தான். 3 காரியம் சொன்னேன். முதல் காரியம் சொல்லுங்க டக்குன்னு, கீழ்ப்படிந்தான். 2வது மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். 3வது கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தான். 4வதாக வாசிங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 22 துரிதமாய் வாசிங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 22 வாசிங்க.
நான்காவதாக ஆபிரகாம் கர்த்தரால் சிநேகிதனே என்று அழைக்கப்படுவதற்கு நான்காவது காரணம் என்னங்க? விசுவாசம். எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது? எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசம். 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 19 வாசிங்க. அவன் விசுவாசத்திலே யார்? அவன் யார்? ஆபிரகாம். அப்படி அப்பப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கணும், அப்போ தான் நமக்கு சரியாக புரியும். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஏறக்குறைய எத்தனை வயசுங்க? 100 வயதுள்ளாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. விசுவாசியே, கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, விசுவாசி. விசுவாசிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர், இறந்தவர், திறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆபிரகாமை அழைத்தார், அவனை பெரிய ஜாதியை ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணினார். ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 15 அதிகாரம் வீட்டில் சென்று பார்த்து பாருங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லையப்பா, அடிமை பெற்றெடுத்த மகன்தான் எனக்கு சுதந்திரவாளியா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, உன்னுடைய சொந்த கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒன்றுமே நடக்கலை. அதான் வேதத்தில் வாசம் இல்லை. ஏறக்குறைய எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு? எத்தனை வயசுங்க? 100 வயசு. அவங்க ஒய்ஃபுக்கு எப்படியும் ஒரு 90 வயசு இருக்கும் இல்லையா? ஆனாலும் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி நம்பினானா? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். விசுவாசம் என்பது நம்பப்படுவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். நம்மை குறித்து ஆண்டவர் பெருமையாக சொல்கிறாரு, நம்மலாம் ஆண்டவரை பார்க்கல இல்லை,
ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். 33.5 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கண்டு விசுவாசிக்கல, நீங்கள் எப்படி விசுவாசித்தீங்கன்னு காணாமல் விசுவாசி. ஆகையால் நீங்கள் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, 4வதாக கர்த்தர் அவனை சிநேகிதனே என்று அழைக்க காரணம் அவனுடைய விசுவாசம். கர்த்தர் பேரிலே அவன் வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசியே பாட்டு பாடுறோம் இல்லையா? விசுவாசியே நீ பதறாதே, கலங்காதே. ஆனால் நமக்கு கலக்கம் வராமல் இருக்குதா? குடும்பத்தில் பிள்ளைங்க சுகவீனமாக பலவீனமாக ஆயிடுச்சுனாக்கா நமக்கு கை கால்லாம் என்ன ஆயிடுது? அப்படின்னு நடுங்குது. என் தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் வைப்பாராக. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் பார்த்தோம். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை சிநேகிதனே என்று அழைத்ததுக்கு காரணம் அவன் தன்னை விட்டு கொடுத்தான். வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 9 நீங்கள் அந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக அதை கேளுங்க. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு கூட லோத்து எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்தியை உடைய எப்படி இருந்தானா? சீமானாக இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கு ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் என்ன இருந்துச்சு? இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களால் என்ன பண்ண முடியலையா? தாங்கக்கூடாது இருந்ததான். அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. 7ஆம் வசனத்தான் ஆரம்பிக்குது. இங்கே ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிருக்கும், சொல்லுங்க, லோத்துடைய மந்தை மேய்ப்பிருக்கும் என்ன ஆயிடுச்சு? ஆமாம், சண்டை வந்துச்சு. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அக்காலத்திலே அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி என்ன சொன்னார்? எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பிற்கும் உன் மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் எப்படிப்பட்டவங்க? எப்படிப்பட்டவங்க? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு சொத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சொத்தில் அதில் எத்தனை பிள்ளைங்க இருக்கா அத்தனை பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குதுன்றாங்க? பங்கு இருக்குது, பாகம் இருக்குது. முன்னெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு என்ன கிடையாது சொல்லுவான். எத்தனை 1000 நகை போட்டு சீர் வரிசை எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணியாச்சு? அனுப்பியாச்சு. இனிமேல் உனக்கு எங்கே இல்லை? அப்பா வீட்டில் அப்பா சொத்தில் உனக்கு பாகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்முடைய கோர்ட்டில் வந்துட்டு ஆயிடுச்சு, அது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, சரி சமமாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோம்? பிரித்து கொடுக்கும். நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நமக்கு உண்டான இதில் நமக்கு அருமையானவர்கள் ஒருவேளை அந்த சொத்தில் பாகம் கேட்டால் அதை மனப்பூர்வமாக என்ன பண்ணணும்? கொடுத்துரு. ஐயா, மனுஷன் எதையாவது கொண்டு வந்தானா? சொல்லுங்கள். எதையும் கொண்டு வந்தது இல்லை, கொண்டு போகிறதும். அலெக்சாண்டர் த கிரேட் அவர்கள் மரித்த பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய கையை என்ன பண்ணுங்க, காஃபின் பாக்ஸில் வைக்கும் பொழுது என் கையை மட்டும் என்ன பண்ணுங்க, வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாரும் சரி, ஏன்னா ராஜா சொல்லிட்டார்ல, நான் மறிக்கும் பொழுது என்னுடைய கை எங்கே இருக்கணும்? வெளியில் இருக்கும்.
அப்போது கொண்டு போகும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இது, ராஜா கை மட்டும் வெளியில் நிற்குது அப்படி. அப்போ தான் சொன்னாங்களா, மனுஷன் ஒன்றையும் கொண்டு வதில்லை. அலெக்சாண்டர் த கிரேட்டை குறித்து நீங்கள் அவருடைய அகராதியை வாஸ்து பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனையோ நாடுகளை அவர் வென்றவர். அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருந்துச்சுங்க. ஆனால் ஒன்று கூட அவர் கூட வரல என்பதை காமிக்கிறதுக்காக தன்னுடைய கரத்தை காஃபின் பாக்ஸில் என்ன பண்ணணுமா, வெளியில் வச்சிருன்னு சொன்னார். இன்றைக்கி உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரி, அவங்களுக்குள்ளாக அந்த என்னது போட்டி பொறாமை, இன்னுமாக சொத்து தகராறு. என்னுடைய தகப்பனார், எங்களுடைய தாய், அவர்கள் சொத்து சேர்த்து வச்சாங்க. வியாசர்பாடியில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் மூத்த மகன் நான். எனக்கு ரைட்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்கு. அதுக்கு பிற்பாடு பிறந்தவர்கள் தான் அவர்கள். இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் அவர்கள். ஆனால் எல்லாமே அவனே முடிச்சிட்டான். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வீட்டை கட்டும் பொழுது அநேகர் சொன்னார்கள், ஒரு கேஸ் போடுங்க, ஒரு கேஸ் போடுங்க, அவன் வீடை கட்டாமல் நிறுத்தி வச்சிடலாம். அப்படி செஞ்சுட்டு இந்த புல்பீட்டில் ஏஞ்சி நின்று நான் பேச முடியுமா? பிரசங்கம் பண்ண முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருக்குமானால் எனக்கு வாங்கி கொடுங்கப்பா. கோர்ட்டு கேஸு எதுவும் நான் போக மாட்டேன். ஆண்டவரே, அந்த பத்திரத்தில் என்ன எழுதின்னு தெரியுமா? த ப்ராப்பர்ட்டி கிஃப்டட் டு மை சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் அதை வந்து கையெழுத்து ஆயிடுச்சு, எங்கள் தகப்பனார் கையெழுத்து போட்டார். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கிஃப்டட் டு மை சன் அப்படின்னு எழுதிட்டாருனாக்கா, இங்கே அட்வொகேட்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் எந்த கோர்ட்டில் போனாலும் அது என்ன ஆகாது, செல்லுபடி ஆகும். எந்த கோர்ட்டில் போனாலும் செல்லுபடி ஆகும். அவரே எழுதி கொடுத்துட்டாருப்பா பிள்ளைக்கு, நீ யாரு நீ அப்படின்னு என்ன கேட்பான். என் ஆண்டவர் இதே பலிபீடத்தில் உட்கார்ந்து ஜெபித்த நாட்கள் பல உண்டு. ஆனால் இதே இடத்துல வைத்து என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நான் ஒன்றும் சொல்லலைங்க, நான் ஒன்றும் பேசலை. அவனே ப்ராப்பர்ட்டி விற்று அவனே கொண்டு வந்து லட்சங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னோடய வீட்டு கடன் 32 லட்சம். என் ஆண்டவர் 4 மாதத்தில் அந்த கடனை முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். 2030 என்னுடைய மனைவியினுடைய ரிட்டையர்மெண்ட் அது வரைக்கும் இருக்குதுங்க. பேங்க்கில் லோனு என் தகப்பன் 4.5 இயர்ஸில் முடிச்சு கொடுத்தாரு. நான் யார் இடத்துலையும் போய் நிற்கல, எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகல, எந்த கோர்ட்டுக்கும் போகல. ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார், நீ அதை விட்டுக்கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டானே, இத்தனை அடி உள்ளே வந்துட்டான், போ போலீஸ் கேஸ் கொடு. யார் நீ? ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவேன். எங்கே போய் நிற்கிற? கோர்ட்டில் போய் நிற்கிற. ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார், விட்டுக்கொடு. அப்புறம் விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்களேன், அருமையான ஒரு வசனம். வாசிங்க 13:8-9 வாசிங்க. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நான் வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இது எப்படி இருக்குதுங்க? சூப்பராக இருக்குதா இல்லையா? எல்லாம் நல்லா தான் இருக்குது, கேட்குறது நல்லா தான் இருக்குது. என் ஆக்ஷன் செஞ்சு பாருங்க, விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா.
கண்களை மூடி தலையை தாத்தி ஜெபிப்போம். Glory to God. சரி, அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை விட்டுட்டேனே. பர்த்டேஸ் இருக்குதே, பர்த்டேஸ் வந்துட்டாங்களா எல்லாரும்? பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் போடுங்க. Glory to God. அவ்வளோதானா? சரி, ஆகஸ்ட் முதலேருந்து போடு. ஆகஸ்ட் 11 நாளை தினத்திலே தம்பி மேஷாக் அவருடைய பிறந்தநாளை காண்கிறார். அவர்கள் ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆகஸ்ட் 12 திஷா, ஜேஎம் திஷா, பேர் யாருன்னு தெரில. சரி, ஆகஸ்ட் 13 ஜான் வெஸ்லி, வரலையா இன்னும்? பிரைஸ் லார்ட். ஜான் வெஸ்லி. வசந்தி ராஜன், Glory to God. ஆனி டெபோரா ஜெய்சிங் இருந்தவங்க மேலே போயிட்டாங்க. சரி, ஆனி டெபோரா குயிக் உடைய ரன்னிங்கில் வர. பிரைஸ் காட். இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தா, அவங்க பேர் வாசிப்பாங்கன்னு ரொம்ப ஆவலாக இருந்தா. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகஸ்ட் 14 ராஜம்மா, ஆகஸ்ட் 15 கமலம் மணி அவருடைய பிறந்த நாள். ஆகஸ்ட் 15 உங்களுடைய பர்த்டே எழுதி கொடுத்தீங்களா இல்லையா? வெட்டிங் டேவா? ஓகே. உங்கள் கணவர் வந்திருக்கிறாரா? சரி, ஓகே. அன்பு சகோதரி டெபோரால் அவருடைய திருமண நாள், அது அடுத்தது வரும். சரி, ஆகஸ்ட் 16 ஜெமிமா எமானுவல் பிளஸ்ஸி. பிரைஸ் காட். வேறு யாருடைய பெயர் நான் எழுதி கொடுத்துருக்குறேன், நீங்கள் வாசிக்கல அப்படின்னாக்கா அதோ போட்டாங்களே. பிரைஸ் காட். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஆகஸ்ட் 12 முரளி அண்ட் அமுதா அவருடைய திருமண நாள். வேறு அதுதான் 15ஆம் தேதி விட்டுட்டீங்க, நோட் பண்ணுங்கள். டெபோரால் அவருடைய கணவர் சுப்பிரமணியம் அவருடைய வெட்டிங் டே 15ஆம் தேதி. அதற்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி தலை தாத்தி நாம் ஜெபிப்போமா? பிரைஸ் லார்ட். நான் சொன்னவங்களாம் எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முதல்ல இருந்து போடுப்பா தம்பி, முதல்ல இருந்து போடு. ஆண்டவரே, அன்பு தம்பி மேஷாக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருப்பதாக. தெய்வ கிருபை, தேவனுடைய பாதுகாக்கும் கரம் அவனோடு கூட இருக்கட்டும். உடைய பாதையிலே எங்களுக்கு உதவி செய்கிற உடைய மகனுக்காய் ஜெபிக்கிறேன். அவனை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் வைங்க. டிஷா என்கிற சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன், அவர்களையும் ஆசீர்வதிங்க. அன்பு மகன் ஜான் பெஸ்லிக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய கரம்
பிள்ளையோடு கூட இருப்பதாக. அந்த பெயருக்கு ஏற்றாற் போல அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனாய் அவனை மாற்றுவீராக. ஆண்டவரே, 18ஆம் நூற்றாண்டில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜான் வெஸ்லி எடுத்து உபயோகப்படுத்தினீரே, அப்படி அந்த கிருபையை அவனுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்தை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. வசந்தி ராஜனுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தை மட்டுமாய் கொடுத்தீரப்பா. மகளுக்கு அடிக்கடி வருகிற பலவீனங்களை முற்றிலுமாய் நீக்கி ஆண்டவரே முழு குடும்பத்தையும் நீ ரட்சித்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியும். அவருடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அன்புக்குள்ளாய் நீர் கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆனி டெபோராள் அவளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு கூட இருக்கட்டும். நல்ல சரீர சுகபலன் ஜீவனையும் ஆண்டவர் விசேஷத்தை ஞானத்தையும் மகளுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே வளர ஆண்டவரே உம்மை அதிகமாக பற்றி கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதர ராஜம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளிலும் தெய்வ சமூகத்துக்கு நேரத்தோடு வந்து நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற நம்முடைய மகளை நினைத்தருள்வீர். அவருடைய மகளுடைய ஆண்டவரே திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் கைகூடி வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவருடைய கண்ணீரையெல்லாம் நீர் நீக்கி ஆண்டவரே சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கமலம் மணி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கும் நல்ல சரீர சுகத்தை தாங்க, மகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தெய்வ கிருபை மகளோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜெமிமா இம்மானுவேல் பிளஸ்ஸிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளையை காத்துக்கொள்ளுங்க. தெய்வ கிருபை மகளோடு கூட இருக்கட்டும். நல்ல ஆரோக்கியத்தை சரீர சுகத்தை தந்து மகளை சாட்சியாய் நிறுத்தி வருகிறீர். இன்னும் பணி செய்கிற இடத்துல மகளுடைய தலையை உயர செய்வீராக, காத்துக்கொள்வீராகப்பா. திருமண நாளை காண போகிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி முரளி அவர்களுக்காக, உடைய மனைவி அமுதா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவள் செய்கிற பணி நமக்கு தெரியும் அப்பா. அந்த இடத்துல உடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர செய்வீராக. ஒரு நாளும் ஒருவருக்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவரே தலை குனிந்து நிற்கக்கூடாதப்பா. உடைய பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்துவீராக, ஆசீர்வாதமாய் அமைப்பீராக. தேவன் கொடுத்த அருமையான குழந்தைக்காய் ஜெபிக்கிறேன். அவனை ஆசீர்வதிங்கப்பா. அவனுக்கு நல்ல சரீர சுகத்தை தாங்க, கிருபைக்குள் மூடிக்கொள்ளுமாய் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி டெபோரா அவர்களுக்காக, அவருடைய கணவருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய திருமண வாழ்க்கை கூட தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னம், தேவனுடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இதை போல பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு உமக்கு நன்றி சொல்ல கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு காரியம், உங்களுடைய பொருட்களை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நல்ல செப்பல் காணா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதுசாக வாங்கி 3 நாள் தான் ஆச்சுன்றார். ஆகையால் எந்த வாரத்திலிருந்து கரெக்டாக நீங்கள் யாரும் 10 மணிக்கு வருது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா, 10 o'clock அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிறது இருந்தால் நம்முடைய சபையின் டிரைவர் ஜெகன் இருப்பார். அவர் எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா அவர் திறந்து விடுவார். ஆகையால் நம்முடைய பொருட்களை பாதுகாக்க ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கலாம். ஒருத்தர் சொன்னார், என் செருப்பு 4000 ரூபாய் அப்படின்னாரு. அப்பா பரவாயில்லடாப்பா, ஆமாம்மா 4000 ரூபாய் செருப்பு போச்சு அப்படின்னாரு. ஆமாம், க்ளோரி டு காட். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், கர்த்தருக்கு கொடுக்கறதுலேயே நம்ம எப்படி இருக்கணும், எங்கே சுற்றி எங்கே வர பற்றியா அப்படின்றீங்க. கர்த்தர் நாம மகிமைக்காக நாம் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார், நம்முடைய உடைமைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய விழாகம் முழுவதிலும் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, நம்ம யாவரும் எழும்பி நின்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு பாடலை 2-3 வாரமாக நான் பாடணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. ஆனால் இன்றைக்கி சொல்லிட்டேன், வந்த உடனே சொல்லியிருக்கிறேன், தம்பி அதை கடைசியில் நீ போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆண்டவர் தாமே மகிமைப்படுவராக. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை இல்லையா.
ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவனாக இருந்தான். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை ஆண்டவர் என்னன்னு கூப்பிட்டாருன்னு சொன்ன, என்னன்னு கூப்பிட்டாரு? சிநேகிதனே, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொன்னார். அப்போ சிநேகிதனே என்று கூப்பிடணுனாக்கா அதற்கு அநேக காரணங்கள் இருக்கும். 5 காரணம் சொன்னேன். யாராவது சொல்ல முடியுமா? 5 காரணம் சொன்னேன். ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதனே என்று அழைத்ததற்கு காரணம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். 2வது, அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். 3வது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்தான். 4வது, விசுவாசித்தான். 5வது, விட்டு கொடுத்துட்டான். விட்டு கொடுக்குறீங்களா? மனப்பூர்வமாக விட்டு கொடுத்து கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த மனசு நமக்கு வந்துடுச்சுனாக்கா கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எடுத்துட்டீங்களா பாட்டை? டக்குன்னு போடணும். Praise the Lord. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரம் தட்டி, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாது அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாது அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரம் உயர்த்தி, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மை என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. சொல்லுங்க. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரம் உயர்த்தி, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசு இயேசு நீர்தானையா. சொல்லுங்க. என்னை என்றும் கைவிடாத நேசு இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர் உன்னதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. எல்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. சொல்லுங்க. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி கடந்த 7 மாதங்கள் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கடைசியாக ஸ்தோத்தரிப்பேன் நான். சத்தம் உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மை என் வாழ்வில் செய்தீர் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். செய்தீரேன்னு பாடுறோம், நம்ம செய்வீரேன்னு சொல்லுவோம். செய்ய போகிறார். விசுவாசிக்கிற ஜனம் ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். கொடுத்த வாக்குத்தங்கள் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்று சொன்னேன். உடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய குடும்பங்களில், அவள் வேலை ஸ்தலத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நீ செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. சிநேகிதனே என்று ஆபிரகாமை அழைத்தீர். ஆண்டவரே, என் இருதயத்துக்கு ஏற்றுவன் என்று சொன்னேன். 5 காரியங்களை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதில் நான் எந்த காரியத்தில் குறைவுள்ளனாய் இருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்துங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க. உடைய சமாதானத்தினால் நிரப்புங்க. உடைய வல்லமையுள்ள கரத்தை அவர்களுக்கு நீட்டுங்கப்பா. உடைய குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் நிலை பெற்ற கிருபைத்தார். அவருடைய பலவீனங்களை மாற்றுங்க. அவருடைய சரீரத்தில் சொல்ல முடியாத பலவீனம், ஆனாலும் தெய்வ சமூகத்தில் ஓடி வந்து உம்மை கனப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய கரம் நீட்டி தொட்டு சுகப்படுத்துகிறார். யெகோவா ராஃபா, நீர் சுகம் தரும் தெய்வம். உடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறார். யெகோவா ஈரே, நீர் தேவைகளை சந்திப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சபையின் தேவைகள் சந்திக்கப்படும். எங்கள் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களின் ஒவ்வொரு தேவைகளையும் என் ஆண்டவர் இந்த வாரத்திலே சந்திப்பீராக. ஆண்டவர் பிள்ளைகளை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மனமகிழ்ச்சினால் நிரப்புகிறார். சுகபத்திரமாய் கொண்டு சென்று உமக்கு சித்தம் இருக்குமானால் கர்த்தர் வருகிற ஆண்டவரே கர்த்தாவே 3வது பரிசுத்த ஓய்வு நாளில் உடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறாங்க. எங்கள் அன்பு சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். சற்று ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிறார். கர்த்தர் அவளுக்கு நல்ல சரீர சுகத்தை தாங்கப்பா. அவருடைய பலவீனங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, அவருடைய ஒவ்வொரு ஆண்டவரே நரம்புகளிலும் இயேசுவின் ரத்தம் பாயட்டும். ஆண்டவரே, நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு வருகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆசீர்வதியும் வருகிற கர்த்தருடைய தாசனையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை சிறப்பித்து கொடுத்தீர். மின் தடைகளுக்கு விலக்கி பாதுகாத்தீரப்பா. உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு மக்கு ஆராதனை செய்ய எல்லா காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்தீர். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவை வந்து எங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவை செய்த எல்லா உதவிகளுக்காய் ஸ்தோத்திரம். வாத்தியங்களை வாசித்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே PS இயக்கின பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பாடல் போட்ட மகனுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த ஊழியத்தை செய்தாலும் என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்யத்தக்கதாக நீர் கிருபைத்தார். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதாக்கள் மனையரோடும் என்று வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.